நான் சாதா ஒரு குடும்ப பெண்ணா தான் இருந்தேன். இப்ப எனக்குள்ள இவ்ளோ சக்தி இருக்குதான்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சந்தோஷம். குடும்பத்தையும் கவனிச்சுக்கின்னு குருதேவ் அடிக்கடி சொல்வாரு, கடமையை பொறுப்பாக செய்யணும், சிரிச்ச முகத்துடன் இருக்கணும், தியானம் செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள எல்லா மாற்றமும் வரும்ட்டு. கண்டிப்பா எல்லா மாற்றமும். இப்ப எனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எதிர்த்து கொள்ள முடிய அளவுக்கு எனக்கு அந்த சக்தி இருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பக்தி நிலையில நான் சிவன் எங்கேயோ இருக்கிறாருன்னு தான் நான் கும்பிட்டேன். ஆனா இப்ப என் மனதுக்குள் எனக்குள் கடவுள், எனக்குள் சிவன் இருக்கிறார் என்ற போது மிகவும் சந்தோஷமாகவும் பேரானந்தமாக இருக்கிறேன். ஒரு நாளும் நான் பேரானந்த நிலையில தான் இருக்கிறேன். தியானம் செய்யும் தியானமே என்னுடைய வாழ்க்கை. தியானம் தான் எனக்கு முக்கியமாம். கடமையும் பொறுப்பாக செஞ்சு கொண்டு சிரிச்ச முகத்துடன் இருந்துக்குன்னு தியானம் செய்வது ரொம்ப ஆனந்த நிலையில இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த குழுல நான் நிறைய அடைஞ்சிருக்கிறேன்.